Hi friends, welcome back to the Internet of YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு எல்லாருமே அப்ளை பண்ணிருப்போம். அந்த அப்ளை பண்ண அப்ளிகேஷனை வந்து எப்படி வந்து செக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். செப்டம்பர் 19ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு காலையில இருந்தே நிறைய நபர்கள் வந்து அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி செக் பண்றதுன்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ல வந்து இருக்கீங்க. அப்ளிகேஷனே வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட் வந்து இன்னும் வந்து சர்வர் வந்து டவுனா இருக்கு, இதை வந்து எப்படி ஓபன் பண்றது, எங்களால வந்து பார்க்கவே முடியாதா அப்படின்னு நிறைய பேர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய நம்பர்களுக்கு நானே வந்து ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணி கொடுத்துருக்கேன் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல. இந்த வீடியோல உங்களுக்கு எப்படி வந்து ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்றது அப்படிங்கறத உங்களுக்கு லைவ் டெமோட காட்ட போறேன். ஒரு 2 வெப்சைட் லிங்க் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து. அந்த 2 வெப்சைட்கான லிங்கையும் இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து கொடுத்துருக்கேன். இமீடியட்டா போயிட்டு அந்த 2 லிங்கையும் நீங்க வந்து காப்பி பண்ணி ஒரு நோட் பேட்ல வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எப்படி வந்து நம்ம அந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், உங்க அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கா இல்ல வந்து என்ன காரணத்தினால உங்க அப்ளிகேஷன் வந்து பெண்டிங் போட்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம எப்படி வந்து செக் பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும். நம்ம வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப்லாம் ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கவர்மெண்ட் சைட்ல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே உங்களுக்கு அந்த குரூப்ல கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் யூடியூப்ல வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவேன். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி வந்து செக் பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து வாட்ஸ்அப் மூலியமா வந்து ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட் லிங்க் வந்து கொடுத்திருந்தாங்க, வாட்ஸ்அப் பாட் நம்பர். அதுவுமே வந்து சம்டைம் வந்து ஒர்க் ஆகுது ஆகல. பட் இப்போ வரைக்கும் வந்து அது சரியா வந்து ப்ராப்ளமா இருக்கு, அதாவது ஒர்க் ஆகல. ஒரு வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த 2 லிங்க்குமே வீடியோ கீழே கொடுத்திருக்கேன். நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுத்திருந்து தான் இதை நீங்க வந்து பார்க்கணும். ஒரு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நீங்க வந்து செக் பண்ணணும் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்றது ரெடியா இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப சைட் வந்து ரொம்ப டவுனா இருக்கு. ஏன்னா ஒரே நேரத்துல அட்டடயத்துல நிறைய நபர்கள் வந்து உள்ள சைட்டுக்குள்ள வர்றதுனால டிராபிக்கோடைய அதாவது ஹெவி டிராபிக் ஆகுது அப்படிங்கறதுனால சர்வர் வந்து ரொம்ப டவுனா இருக்கு. புது வெப்சைட்டுங்கிறதுனால கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். ஒரு 2 டேஸ் சென்று உங்களுக்கு எப்பயும் போல நார்மலா ஆயிரும். சரிங்களா? பட் இருந்தாலும் நீங்க வந்து அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க, ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்ட் பண்றேன், என்ன காரணம்னே தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உங்க அப்ளிகேஷன் நம்பர் இந்த இடத்துல, அதாவது ரேஷன் கார்டு நம்பர் இந்த இடத்துல போடுங்க. ரேஷன் கார்டு நம்பர் வந்து ஸ்டார்டிங்ல வந்து 333 ஆரம்பிக்கும்ல, அந்த நம்பர் அப்படியே பார்த்து இந்த இடத்துல போட்டு இந்த இடத்துல சமர்ப்பிக்க அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் வந்து பாத்தீங்கன்னா லோட் ஆகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நீங்க வந்து செக் பண்ணணும் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். சம்டைம் வந்து பாத்தீங்கன்னா 3 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து ஓகே ஆயிடுது. சம்டைம் 5 மினிட்ஸ் ஆனாலும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து வராது. ஏன்னா வெப்சைட் ப்ராப்ளம் அப்படி இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுடைய நிலைமை வந்து ரொம்ப மோசமா இருக்கு. நம்ம பொருளாதாரம் ஏன் வந்து இவ்வளவு டவுனா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இந்த இடத்துல உங்களால பார்க்க முடியுது. ஒரு வெப்சைட்டே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு டவுனா இருக்கு, அதை கூட உங்களால வந்து சரி பண்ண முடியல கவர்மெண்ட் சைட்ல. சரிங்களா? ஓகே, அதெல்லாம் நம்ம ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ வந்து இந்த மாதிரி நீங்க வந்து சர்ச் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து எனபிள் ஆகும். இந்த இடத்துல பாருங்க, அப்ளிகண்டோடைய பேர் வந்து வந்துச்சு. அந்த குடும்ப அட்டையில வந்து எத்தனை மெம்பர் இருக்காங்களோ அத்தனை மெம்பருமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து வந்துடும். 2 பேர் இருக்காங்கன்னா 2 பேர் காட்டும், 3 பேர் இருக்காங்கன்னா 3 பேர் காட்டும். விண்ணப்ப எண் சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல அப்ளிகேஷன் நம்பர், அதாவது அந்த ரேஷன் கடையில ஃபார்ம் வாங்கி நீங்க ஃபில் பண்ணி மொபைல் ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணாங்க பார்த்தீங்களா, ரெஜிஸ்டர் பண்ணும்போது இந்த நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வந்துடும். சரிங்களா? என்ன காரணத்தினால வந்து அப்ளிகேஷன் வந்து பெண்டிங்ல இருக்கு, காரணம் என்னவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க பாருங்க. அதாவது வகைப்பாடு அப்படிங்கிற ஆப்ஷன்ல பரிசு நிலையில் உள்ள விண்ணப்பம் அரசிடம் உள்ள தரவுகளுக்கு ஒப்பிட்டு முடிவு செய்யப்படும் அப்படிங்கிற கொடுத்துட்டாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் தரவுனால வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ண வச்சிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து நாங்க மீண்டும் வந்து பரிசீலனைக்கு வந்து பாத்தீங்கன்னா செய்யப்படும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட், சாரி, அப்ளிகேண்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அப்பீல் பண்ணணும். அதாவது உங்க அப்ளிகேஷன் வந்து மேல்முறையீடு பண்ணணும். அப்படி மேல்முறையீடு பண்ணும்போது தான் உங்க அப்ளிகேஷன் வந்து நெக்ஸ்ட் வந்து வருவாய் கோட்டாட்சியருக்கு போகும். இப்போ இவங்க இந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா சென்னை டிஸ்ட்ரிக்ட்னா சென்னையில இருக்கக்கூடிய அந்த தாலுகால இருக்கக்கூடிய வருவாய் கோட்டாட்சியருக்கு போகும். அவங்க மறுபடியும் அந்த அப்ளிகேஷனை மேல்முறையீடு செஞ்சிருக்காங்களே என்ன காரணமா இருக்கும் அப்படிங்கிற உங்க மேனுவலா செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா வந்து கால் பண்ணாங்கன்னா தயவுசெய்து போனை வந்து அட்டன் பண்ணி பேசுங்க. அன்னோன் காலா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எடுக்காம இருந்தாங்க. ஏன்னா நிறைய மக்கள் வந்து நான் கேட்கும்போது விசாரிக்கும் போது போன் பண்ணோம், ஆனா வந்து நாங்க வந்து எடுக்காம விட்டுட்டோம், கால் பண்ணாங்க, அதனால எங்க அப்ளிகேஷன் வந்து பெண்டிங் போட்டாங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்றீங்க. ஸோ கவர்மெண்ட் ஆபீசர் உங்களுக்கு வந்து கால் பண்ணாங்க அப்படின்னா தயவு செய்து அட்டன் பண்ணி பேசுங்க. அவங்க வந்து நேரில் வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்து வராங்க, விசாரணைக்கு வந்து கள ஆய்வுக்கு வராங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வீட்டுல வந்து ஆள் இருந்தே ஆகணும். உங்க வீட்டுல என்ன ஏது அப்படிங்கிற அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் உங்க அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பீல் பண்ணி அப்ரூவல் வந்து கொடுப்பாங்க. நீங்க 2வது முறையும் வந்து தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த 1000 ரூபாய் பணம் வர்றதெல்லாம் பெரிய சிக்கல் ஆயிரும். நெக்ஸ்ட் டைம் நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. சரிங்களா? அப்படிங்கிறதுனால இந்த மெத்தடை யூஸ் பண்ணி அப்ளிகேஷன் வந்து செக் பண்ணுங்க. நான் 2 லிங்க் வந்து கொடுத்திருக்கேன். kmut.tn.gy.in அப்படிங்கிற வெப்சைட் லிங்க்கும் நான் வந்து கொடுத்திருக்கேன். 2வது ஒரு லிங்க் வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுத்திருக்காங்க.
tngis.tn.gov.in அப்படிங்கிற இந்த 2 வெப்சைட்க்கான லிங்கையுமே வீடியோ கீழே நான் வந்து கொடுத்துறேன். அங்க போயிட்டு நீங்க வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து இன்னும் நிலவரத்தில் இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஃபர்தரா வந்து எப்படி வந்து அப்பீல் பண்ணணும் அப்படிங்கறத வீடியோ உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து நான் அப்டேட் பண்றேன். முடிஞ்ச வரைக்கும் வந்து இ-சேவைலாம் வந்து அப்ளை பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் பொதுமக்கள் ஆகிய சிட்டிசன் வந்து என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் வந்து அப்ளிகேஷன் மட்டும் தான் நீங்க வந்து செக் பண்ணிக்க முடியும். அதாவது ஸ்டேட்டஸ் மட்டும் தான் உங்க சைட்ல இருந்து செக் பண்ண முடியும். நீங்களே இண்டிவிஜுவலா செல்ஃப் போர்ட்டல்ல அப்பீல் வந்து பண்ண முடியாது. இ-சேவை மையத்துல போயிட்டு தான் நீங்க வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். உங்க நியரஸ்டா இருக்கக்கூடிய பிரவுசிங் சென்டர் இ-சேவையில போயிட்டு உங்களுக்கான அப்பீல் நீங்க வந்து நாளைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுவுமே வந்து கொஞ்சம் வெப்சைட் வந்து சர்வர் டவுனா தான் இருக்கு. சரிங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஃபர்தரா உங்களுக்கு வந்து ஏதாச்சும் அப்டேட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம குரூப்ல நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்றேன். நம்ம இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிலேயே நான் உங்களுக்கு வந்து பின் பண்றேன். செக் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு another வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.